Hi viewers, இந்த வீடியோவில் 12th chemistry metallurgyல உள்ள extraction of crude metal அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மெட்டல் எங்கேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம்? கிரவுண்ட்லேருந்து கிடைக்கிற ஓர்லேருந்து மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்படி கிரவுண்ட்லேருந்து கிடைக்கிற அந்த ஊர்லேருந்து மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப் இருக்குன்னா 3 ஸ்டெப் இருக்குது. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓரு. செகண்ட் ஸ்டெப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். தேர்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா அந்த க்ரூட் மெட்டலை பியூரிஃபை பண்ணுவோம். ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். இப்போ இந்த செகண்ட் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். இப்போ மெட்டல் எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம்? ஓர்லேருந்து. ஓர் எங்கேருந்து கிடைக்குது? கிரவுண்ட்லேருந்து. அந்த கிரவுண்ட்லேருந்து கிடைக்கிற ஓரை நம்ம முதல்ல என்ன பண்ணிடுவோம்னா கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸில் கொண்டு போய் அதுலேருந்து வரக்கூடிய ஓரை நம்ம என்ன ஓர்னு சொல்லுவோம் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் ஓர். இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரு தான் நமக்கு க்ரூட் மெட்டலாக வருது. க்ரூட் மெட்டல் அப்படின்னாலும் இம்ப்யூர் மெட்டல் தான். இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் க்ரூட் மெட்டலாக வர்றப்போ எத்தனை ப்ராசஸில் நடக்குதுன்னா 2 ஸ்டெப்பில் நடக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் ஓர் என்னவா மாறுது? மெட்டல் ஆக்சைடாக மாறுது. அப்புறம் இந்த மெட்டல் ஆக்சைடை ரெடக்ஷன் பண்ணும்போது மெட்டலாக கன்வெர்ட் ஆகிடுது. இப்போது வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் ஃப்ரம் த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் கேரிட் அவுட் in 2 steps. ஸோ க்ரூட் மெட்டல் எங்கேருந்து வருது? கான்சன்ட்ரேட்டட் ஓர்லேருந்து. இது எத்தனை ஸ்டெப்பில் நடக்குதுன்னா 2 ஸ்டெப்பில் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓர் என்னவா கன்வெர்ட் ஆகிடுது? மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடுது. செகண்ட் ஸ்டெப் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. இந்த மெட்டல் ஆக்சைடு ரிடக்ஷன் ஆகி என்ன கன்வெர்ட் பண்ணிடுதுன்னா எலிமெண்டல் மெட்டலாக கன்வெர்ட் ஆகிடுது. இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரில் மெட்டல் எக்ஸிஸ்டட் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரில் உள்ள மெட்டல் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குன்னா பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ ஈஸியாக மெட்டலாக கன்வெர்ட் ஆகிடும். ஹென்ஸ் இட் இஸ் டு பி ரெடியூஸ் டு இட்ஸ் எலிமெண்டல் ஸ்டேட். மெட்டல் ஸ்டேட்டுக்கு ஈஸியாக போயிடும். We can infer from the principle of thermodynamics that the reduction of oxide is easier when compared to the reduction of other compounds of metal. இப்போ thermodynamic principle பிரகாரம் மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக கன்வெர்ட் ஆகிறது ஈஸின்னு சொல்கிறாங்க. தெர்மோடைனமிக் பிரின்சிபல் பார்த்திங்கன்னா மெட்டல் ஆக்சைடு ஈஸியாக மெட்டலாக கன்வெர்ட் ஆகிடும், ஈஸியாக ரிடக்ஷன் ஆகிடும் மற்ற காம்பவுண்டை விட. when compared to the reduction of other compounds of metal, ஆக்சைடு ஈஸியாக ரிடக்ஷன் ஆகிடும். கார்பனேட்டோ சல்ஃபேட்டோ இருக்கிறத விட ஆக்சைடு ஈஸியாக ரிடக்ஷன் ஆகிடும். ஹென்ஸ் பிஃபோர் ரிடக்ஷனுக்கு முன்னாடி ஆக்சிஜன் இஸ் ஃபர்ஸ்ட் கன்வெர்டட் இன்டு ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரிடக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஓர் என்னவோ மாறிடும்னா மெட்டல் ஆக்சைடாக மாறிடும். அப்போ இதில் என்ன கான்செப்ட்? கிரவுண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஓரை கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலிமா இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் வருது. இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை என்னவா கன்வெர்ட் பண்ணுறோன்னா க்ரூட் மெட்டல், இம்ப்யூர் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 2 விதமான ப்ராசஸை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த ஓரை மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் ஆன மெட்டல் ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ணும்போது நமக்கு மெட்டல் கிடைக்குது. கிரவுண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஓரை கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலிமா கான்சன்ட்ரேஷன் ஆகி நமக்கு கான்சன்ட்ரேட்டட் ஓர் கிடைக்குது.
அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை க்ரூட் மெட்டலாக மாற்றுறதுக்கு 2 ஸ்டெப்பில் நம்ம பண்ணுறோம். அந்த 2 ஸ்டெப்பில் ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு மெட்டல் ஆக்சைடு. ஓரை மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த ஓரை மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தடை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ரோஸ்டிங் அப்படிங்கிற மெத்தடையும் கால்சினேஷன் அப்படிங்கிற மெத்தடையும் நம்ம பயன்படுத்துகிறோம். ரோஸ்டிங் அப்படிங்கிறதும் கால்சினேஷன் அப்படிங்கிறதும் ரெண்டுமே ஹீட்டிங் ப்ராசஸ் தான். ரெண்டுக்குள்ள வித்தியாசம், ரோஸ்டிங்கில் ஹீட் பண்ணுவோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இருக்கிறப்ப ஹீட் பண்ணோம்னா அது ரோஸ்டிங். கால்சினேஷன் ஆக்சிஜன் இல்லாதப்ப ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் ஹீட் பண்ணோம்னா அது கால்சினேஷன். இப்போ ரோஸ்டிங். இப்போ இந்த ரோஸ்டிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், ஓரை மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓரை ஆக்சிஜன் மூலிமா ஹீட் பண்ணி, அதாவது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் வச்சு ஹீட் பண்ணும்போது நமக்கு ஓர் வந்து என்னவா மாறிடுதுன்னா மெட்டல் ஆக்சைடாக மாறிடுது. ரோஸ்டிங் இஸ் த மெத்தட் யூஸ்வலி அப்ளைட் ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் சல்ஃபைட் ஓர். இந்த ரோஸ்டிங்கிறத பெரும்பாலும் எந்த மாதிரி ஓருக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா சல்ஃபைடு ஓருக்கு பயன்படுத்தலாம். சல்ஃபைடு ஓரை என்னவா மாறுதுன்னா அதனுடைய ஆக்சைட்ஸ், அந்த ஓருடைய ஆக்சைட்ஸ். இப்போ வந்து மெட்டல் வந்து லெட்டு, அப்போ அந்த லெட்னுடைய ஆக்சைடை கன்வெர்ட் பண்ணி விட்டுருது. இன் திஸ் மெத்தட் கான்சன்ட்ரேட்டட் ஓர், இதை தான் நம்ம கான்சன்ட்ரேட்டட் ஓர்னு சொல்கிறோம். லெட் சல்ஃபைடை கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஆக்சிடைஸ். ஆக்சிடைஸ்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனை சேர்த்து ஒரு ப்ராசஸ் நடந்தது அப்படின்னா அந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா ஆக்சிடைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சிடைஸ் பை ஹீட்டிங், ஹீட் பண்ணும்போது இட் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் சூட்டபிள் ஃபார்னஸ் பிலோ த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல். அந்த மெல்டிங் பாயிண்ட்டுக்கு கீழே அதை ஹீட் பண்ணும்போது, ஆக்சிஜனை வச்சு ஹீட் பண்ணும்போது, யாரை ஹீட் பண்ணுறோம், ஓரை ஹீட் பண்ணும்போது அந்த ஓரில் உள்ள மெட்டல் என்னவா மாறிடுதுன்னா மெட்டல் ஆக்சைடாக மாறிடுது. சல்ஃபைட் ஓரை பிலோ த மெல்டிங் பாயிண்ட் ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுனா லெட் சல்ஃபைடு ஓரை ஹீட் பண்ணும்போது லெட் ஆக்சைடாக மாறிடுது. இதே மாதிரி ஜிங்க் சல்ஃபைடு ஜிங்க் ஆக்சைடாக மாறுது, இது ஓரு. காப்பர் சல்ஃபைடு, குப்ரஸ் சல்ஃபைடு, இது ஓரு. இது என்னவா மாறிடுதுன்னா ஹீட் பண்ணும்போது C2O அதனுடைய ஆக்சைடாக மாறிடுது. ரோஸ்டிங் ஆல்சோ ரிமூவ் இம்ப்யூரிட்டஸ். அப்படி ஹீட் பண்ணும்போது ஒரு சில இம்ப்யூரிட்டிஸும் வெளியில் போகுது. எந்த மாதிரியான இம்ப்யூரிட்டிஸ்லாம் வெளியில் போகுது அப்படின்னா ஆர்சனியஸ், ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ், இதெல்லாம் வெளில போகுது. எப்படி வெளில போகுது, கன்வெர்ட்டிங் தம் இன்டு தேர் வாலடைல் ஆக்சைட்ஸ். அதாவது தன்னை மாற்றிக்குது. எப்படி மாற்றிக்குது, ஆர்சனிக் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஆர்சனியஸ் ஆக்சைடாக மாறுது. இந்த ஆர்சனியஸ் ஆக்சைடுங்கிறது வாலடைல் ஆக்சைடு. வாலடைல் அப்படின்னா ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும், மேலே போயிடும், வெளியே போயிடும். சல்ஃபர் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கூட சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறுது. சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறி இது வாலடைல் ஆக்சைடு, ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும். பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கூட சேர்ந்து பாஸ்பரஸ் பென்டாக்சைடாக மாறுது. அப்போ ரோஸ்டிங் நடக்கும்போது ஒரு சில இம்ப்யூரிட்டஸ், எந்த மாதிரியான இம்ப்யூரிட்டஸ், ஆர்சனிக்கு, சல்ஃபரு, பாஸ்பரஸ், இது எல்லாமே ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி ஆக்சைடை ஃபார்ம் பண்ணி, இந்த ஆக்சைடுக்கு என்ன நேச்சர்னா வாலடைல் ஆக்சைட்ஸ், வெளியில் போயிடும், ஈஸியாக எஸ்கேப் ஆகிடும். அடுத்து கால்சினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கால்சினேஷன் அப்படிங்கிறதும் ஒரு ஓரை மெட்டல் ஆக்சைடாக மாற்றுது. இந்த கால்சினேஷன் ப்ராசஸ்ங்கிறது ஹீட்டிங் ப்ராசஸ் தான். எப்போ ஹீட் பண்ணுறோம், ஆக்சிஜன் இல்லாதப்போ, அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். கால்சினேஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் கான்சன்ட்ரேட்டட் ஓர், இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட் பண்ணுறோம், ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். இங்கே ஆக்சிஜன் நம்ம எழுதலை, ஆக்சிஜன் இல்லாதப்போ அல்லது ஏர் இல்லாதப்போ ஹீட் பண்ணும்போது இது என்னவா மாறும்னா ஓர் வந்து மெட்டல் ஆக்சைடாக மாறும். During this process, water of crystallization present in the hydrated oxide escape as moisture. சப்போஸ் நம்ம வந்து வாட்ரு உள்ள ஒரு ஓர் எடுத்துட்டோம் அப்படின்னா
இந்த கால்சினேஷன் ப்ராசஸில், அதாவது ஆக்சிஜன் இல்லாதப்போ ஹீட் பண்ணும்போது அந்த ஹைட்ரேட்டட் ஓர் வந்து மெட்டல் ஆக்சைடாக மாறும். யார் வெளியில் போனால் வாட்ரு வந்து வெளியில் போயிடும். எஸ்கேப் அஸ் மாய்ஸ்சருங்கிறது வாட்டர் வந்து வெளியில் போகும். வாட்டர் மட்டும்தான் வெளியில் போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி ஆர்கானிக் மேட்டர், சப்போஸ் கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, எது வேணாலும் வெளியில் போகலாம். எனி ஆர்கானிக் மேட்டர் ஆல்சோ கெட் எக்ஸ்பல்டு லீவிங் பிஹைண்ட் அ போரஸ் ஓர். சின்ன சின்ன ஹோல்ஸ் உள்ள ஓர் கிடைக்கும். வாட்ரு, ஆர்கானிக் மேட்டர்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் அந்த ஓர் எப்படி இருக்குன்னா, சின்ன சின்ன ஹோல்ஸ் உள்ள ஓரை நமக்கு கிடைக்கும். This method can also be carried out with a limited supply of air. இந்த மெத்தட் எப்படி நடக்குதுன்னா, சம்டைம்ஸ் இந்த லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏரில் கூட நடக்கலாம். சுத்தமாக ஆக்சிஜன் இல்லாமல் சம்டைம்ஸ் கொஞ்சோண்டு ஏர் கூட பாஸ் பண்ணி நடக்கலாம். அப்போ இந்த கால்சினேஷனுங்கிறது ஓரை மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். எந்த ப்ராசஸ் மூலிமா? ஹீட்டிங்கிற ப்ராசஸ் மூலிமா. ஆக்சிஜனை பயன்படுத்தலாமா? ஆக்சிஜன் இல்லாமல் பயன்படுத்துகிறோம். யார் யாருக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் இந்த கால்சினேஷன் பார்த்தீங்கன்னா, கார்பனேட் ஓருக்கும் ஹைட்ரேட்டட் ஓருக்கும். இந்த கால்சினேஷன் மெத்தடை கார்பனேட் ஓருக்கும் ஹைட்ரேட்டட் ஓருக்கும் பயன்படுத்துகிறோம். கார்பனேட் ஓரில் ஹீட் பண்ணும்போது பெரும்பாலும் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிடும். ஹைட்ரேட்டட் ஓரை ஹீட் பண்ணும்போது பெரும்பாலும் வாட்டர் மாலிகுல் வெளியில் போயிடும். இது சில நேரத்தில் என்ன பண்ணலாம்னா, லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏரில் கூட இந்த கால்சினேஷன் ப்ராசஸ் நடக்கலாம்.